ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அமேசான் பிரைம்ல ஒரு ஆக்ஷன் படமாக வெளியான 578 மேக்னம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. டங் லுவாங் டைரக்ஷன்ல அலெக்சாண்டர் கயன், தான் சாவ், ஹென்னி மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 29 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய கதாநாயகனான ஹங் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் டிரைவரா இருக்காரு. இவருக்கு ஆன் அப்படிங்கிற ஒரு மகள் இருக்காங்க. ஹங் தன் மகளோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்றாரு. ஒரு கட்டத்துல கதாநாயகனுடைய மகளை ஒரு கிரைம் சிண்டிகேட் கடத்துறாங்க. ஒரு முன்னாள் மிலிட்டரி ஆபரேட்டிவ் இருக்கிற ஹீரோ அந்த கிரைம் சிண்டிகேட்டை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக களமிறங்குறாரு. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் தான் இந்த படத்துடைய கதை. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துலாம். 2023 வியட்நாமுடைய அபிஷியல் ஆஸ்கர் என்ட்ரியா இந்த படத்தை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கதாநாயகனுடைய அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ரொம்ப அப்பீலிங்கா தெரியுறாரு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே அவருடைய டிராமாட்டிக் சீக்வன்ஸ்ல இருக்கிற அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல வர அந்த டெம்பிள் ஃபைட் சீக்வன்ஸும் ஃபீமேல் பைக்கர் கேங் உடைய அந்த சேசிங் சீக்வன்ஸ்ல இருக்கிற ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. ஹென்னி பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த காட்சிகள்ல வந்தாலுமே ஒரு நிறைவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் 40 minutesல பாத்தீங்கன்னா கதை எதை நோக்கி போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல கதையை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலுமே அது எதுக்காக வருது அப்படிங்கிற ஒரு பில்டப் பாத்தீங்கன்னா சரியா வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு கனெக்ட் இல்ல அப்படின்னே சொல்லலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்துல அடுத்த இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. 578 மேக்னம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.